இந்த வீடியோவை குழந்தைக்காக வேண்டி சஷ்டி விரதம் இருக்க நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சஷ்டி விரதம் இருந்து தான் கதிர்க்குட்டி எனக்கு கிடைச்சான். 2020 வந்து நான் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். 23 வந்து நான் கன்சீவ் ஆனேங்க. ஸோ சஷ்டி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நமக்கு வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரோட் மேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்குமே அப்படி தாங்க கிடைச்சிது. என்ன பண்ணால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடச்சிருங்க. எனக்குமே வந்து பிசிஓடி இருந்து நான் வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாமே மாற்றிட்டு அப்புறமா தான் பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணி அப்புறம் தான் கன்சீவ் ஆனேன். ஸோ எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுமே வந்து எனக்கு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் ஐடியாவே கிடச்சிது. கண்டிப்பாக வந்து முருகர் வந்து உங்களை கைட் பண்ணுவாருங்க. அதில் எந்த விதமான உங்களுக்கு வந்து டவுட்டே தேவையில்லை. என்னோடய சேனல் யூடியூப் சேனல் திவ்யாவின் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிசிஓடி எப்படி ரிவர்ஸ் பண்ணேன், சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலாக லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைக்காக மட்டும் கிடையாதுங்க, லைஃப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலுமே சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ விரதத்துக்கு வந்து முன்னாடி நாளே பூஜை பாத்திரம் எல்லாமே ஜென்ரலாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த கதிர்க்குட்டியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க நான் எல்லாமே பண்ணேன். ஸோ முருகர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு 6:30 போல் நல்லா ஹாப்பியாக வந்து படையெல்லாம் முடிச்சாச்சுங்க. தேங்க்யூ.